ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹிஸ் சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சிம்பிள் தான். நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். இந்த வதக்கி அரைக்கும் போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புதினா சட்னி அரைக்கிறதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா வந்து தேங்காய், இது எல்லாமே நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது சிம்மில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான புதினாவும் நான் வந்து கழுவி வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இப்போ இது எல்லாமே கொஞ்சமாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். ஏன்னா அந்த பருப்பு வந்து கடலப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் உள்ளே வந்து வேகாது. நம்ம சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது அந்த பருப்பு அழகாக உள்ளே வந்து சூப்பராக வெந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வதக்கின பிறகு புதினா இருக்கு இல்லையா, அந்த புதினாவையும் நான் வந்து போட்டுக்கிறேன். அது ஒரு 2 பெரட்டி நல்லா வதக்கின பிறகு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து புதினா வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா அதில் இருக்க தண்ணி எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறேன். புளி ப்ளஸ் வந்து உப்பு, தேவையான உப்பு, அப்புறம் வந்து பெருங்காயத்தூள், இது 3மே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொஞ்சமாக எடுத்திருக்கேன் புளி. எங்கள் வீட்டில் புளி வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் கொஞ்சமாக அளவு எடுத்துக்கேன். உங்களுக்கு புளி வேணால் தேவையானதுனா கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த ஒரு கட்டு புதினாக்கு நான் இவ்வளோண்டு புளி தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து உப்பு, அப்புறம் வந்து பெருங்காயத்தூள், இதெல்லாமே போட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டோன்னா, அரைச்சிட்டோன்னா, அதுக்கப்புறம் தாளிப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு நம்ம கொட்டிட்டோன்னா அவ்வளோதான், புதினா சட்னி ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.